ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம ஒரு தாறுமாறான மான்வாவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியோட டைட்டில் டிவைன் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம ஹீரோக்கு ஒரு விசித்திரமான சக்தி கிடைக்குது. அதை வச்சு அவன் என்னெல்லாம் பங்கம் பண்றான்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க. சரி வாங்க, இப்போ கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோ ஈஹான் பார்க்க ரொம்ப நார்மலான பையன்தான். பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஆனா அவனுக்கு ஒரு அழகான ரொம்பவே சாதுவான அக்கா இருக்காங்க. அவங்க மார்க்கெட்ல தர்பூசணி வித்து தான் குடும்பத்தை ஓட்டுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோவோட அக்கா கிட்ட சில லோக்கல் பொறுக்கிகள் வந்து வம்பு இழுக்கிறாங்க. வேணும்னே அந்த தர்பூசணி எல்லாம் இனிப்பா இல்லைன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. நிஜமாவே அவங்களுக்கு அந்த பழமேரெல்லாம் கோவம் இல்ல, அந்த அப்பாவி பொண்ணை கஷ்டப்படுத்தணும்னு தான் இப்படி பண்றானுங்க. அதை சுத்தி நின்னு வேடிக்கை பார்க்குற எல்லாருக்கும் செம கடுப்பாகுது. ஆனா அந்த ரவுடி கும்பல் அந்த ஏரியால பெரிய புள்ளையான ஃபன் டேம் ஜியாவோட ஆளுங்க. அதனால யாராவது வாய் திறந்தா அவ்வளோதான். எல்லாரும் பயந்து போய் அப்படியே திகைச்சு நிக்கிறாங்க. பாவம் அக்காவை அந்த கூட்டமே சேர்ந்து கொடுமைப்படுத்துறத பார்த்து எல்லாரும் மனசுக்குள்ளேயே புழுங்குறாங்க. ஆனா கரெக்டா அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ ஈஹான் அங்க வர்றான். அவன் சும்மா வரல, ஏற்கனவே தற்காப்புக்காக ஒரு பொருளை ரெடி பண்ணி வச்சிருக்கான். வந்த வேகத்துல ஒரு செகண்ட் கூட யோசிக்காம யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூவ் பண்றான் பாருங்க. அந்த மெயின் ரவுடிக்கு அப்படியே சுரீர்னு ஒரு அடி கொடுக்கறான். அவனுக்கு வலி உயிர் போகுது. அப்படியே நிலை தடுமாறி நிக்கிறான். நம்ம ஹீரோவோட என்ட்ரிய பார்த்து எல்லாரும் ஷாக். ஏதோ பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட் ரேஞ்சுக்கு செம்ம கெத்தா மாசா உள்ள வர்றான். அந்த ரவுடியோட அடியாளுங்க கூட ஹீரோவோட கெத்த பார்த்து ஒரு நிமிஷம் நடுங்கி போய் அப்படியே நின்னுடுறாங்க. ஆனா சீன் கொஞ்ச நேரத்துல அப்படியே மாறுது. அந்த அடியாளுங்க சுதாரிச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஹீரோ மேல அட்டாக் பண்றாங்க. அப்போதான் தெரியுது நம்ம ஹீரோ சும்மா சீன் மட்டும்தான் போட்டிருக்கான்னு. அவன்கிட்ட நிஜமான பலம் எதுவுமே இல்ல. வெறும் பயமுறுத்தி காரியம் சாதிக்கலாம்னு நினைச்சிருக்கான். சண்டை போடலாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் என்ன, தர்பூசணி கடைக்கு முன்னாடி ஒரே கலேபரம் தான். அதை சண்டைன்னு சொல்றதை விட நம்ம ஹீரோவை போட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி மிதிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஹீரோ சும்மா அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து போலீஸ் சைரன் சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் ரவுடிங்க அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. போறதுக்கு முன்னாடி அந்த ரவுடி தலைவன் உன்னை அடுத்த வாட்டி கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு போறான். நம்ம ஈஹான் இப்போ சுத்தமா டயர்டாகி அடிபட்டு அப்படியே கிடக்குறான். அந்த ரணகலத்துல அக்காவும் தம்பியும் மட்டும் இல்ல அங்க இருக்காங்க. அக்காவால அழுகையை நிறுத்தவே முடியல. தம்பியை கட்டி பிடிச்சுக்கிட்டு, தம்பி கண்ணை தரடா, ஏதாச்சும் பேசுதா அப்படின்னு கதறி அழுறாங்க. ஆனா ஈஹான் எந்த அசைவும் இல்லாம அப்படியே படுத்திருக்கான். அப்போ திடீர்னு ஈஹான் தன் கண்ணை திறக்கிறான். ஆனா அவன் இருக்கிற இடம் அவனுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அது ஒரு விசித்திரமான ஸ்பேஸ். அவன் எப்பவும் கூடவே வச்சிருக்க அந்த இன் அண்ட் யாங் ஜெயிட் கல்லுக்குள்ள தான் இப்ப அவன் இருக்கான்னு அவனுக்கு தோணுது. அவனோட உடம்பு அப்படியே பஞ்சு மாதிரி காத்துல மிதக்குது. அவனுக்கு முன்னாடி அந்த ஜெயிட் கல் அப்படியே மெதுவா சுத்திக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து மர்மமான ஒரு கோல்டன் கலர் வெளிச்சம் அடிக்குது. அடுத்த செகண்ட் அந்த ஜெயிட்ல இருந்து சிகப்பு அப்புறம் நீல கலர்ல ரெண்டு எனர்ஜி பீம் நேரா வந்து ஹீரோவோட கண்ணுக்குள்ள பாயுது. அந்த எனர்ஜி உள்ள போனதும் ஹீரோக்கு வலி தாங்க முடியல. அப்படியே முகத்தை பொத்திக்கிட்டு தரையில உருண்டு பரண்டு கத்துறான், மரண வலி. அதுக்கப்புறம் மெதுவா கண்ணை திறந்து பார்க்கறான். கண்ணை திறந்ததும் அவன் முன்னாடி ஏதோ ரொம்ப சாஃப்டா சூடா ஒரு ஃபீல் கிடைக்குது. உத்து பார்த்தா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த நர்ஸோட மார்புல இவன் தலை முட்டிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்குமே செம்ம எம்பாரசிங் ஆயிருச்சு. அந்த நர்ஸ் டக்குன்னு இவனை தள்ளி விட்டுட்டு முகம் அப்படியே செவந்து போய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோ பயந்து போய் இல்ல சிஸ்டர், இப்பதான் முழிச்சேன், என்ன நடக்குதுன்னு தெரியாம இப்படி ஆயிடுச்சுன்னு சமாளிக்கிறான். அப்போதான் அவனுக்கு புரியுது அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு. அந்த நர்ஸும் அவன் வேணும்னே பண்ணலன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிடுறாங்க. இல்லனா செக்யூரிட்டியை கூப்பிட்டுருப்பாங்க. ஆனாலும் ஹீரோக்கு அந்த நர்ஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்க மாதிரி தோணுது. அவன் அப்படியே கண்ட்ரோல் இல்லாம பார்த்துட்டு இருக்கான். அவங்களுக்கு ட்ரெஸ் ரொம்ப லூஸா இருக்கும்னு ஹீரோ நினைக்கிறான். ஒருவேளை தனக்கு அடிபட்டு தலை சுத்துறதுனால அப்படி தெரியுதோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவன் அக்கா உள்ள வர்றாங்க. அக்காவை பார்த்ததும் ஹீரோக்கு மறுபடியும் ஒரு சீன் தெரியுது. அக்கா போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு உள்ள என்ன இருக்குன்னு அவனுக்கு கிளியரா தெரியுது. ஹீரோ பதறி போய் கண்ணை மூடிக்கிட்டு அக்கா ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடு அப்படின்னு கத்துறான். அக்காவுக்கு ஒன்னும் புரியல. நான் தான் ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேனே, இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பக்கத்துல வந்து ஹீரோக்கு காய்ச்சல் இருக்கான்னு செக் பண்றாங்க. அக்காவுக்கு தம்பிக்கு அடிபட்டு அறிவு குழம்பிடுச்சோன்னு பயம் வந்துருச்சு. ஆனா ஹீரோக்கு நல்லா தெரியுது அவன் பாக்குறது தப்பு இல்லைன்னு. அவனால ட்ரெஸ்ஸை தாண்டி உள்ள இருக்கிறத பார்க்க முடியுது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். அந்த நேரத்துல அவனோட மனசுக்குள்ள ஒரு மர்மமான வாய்ஸ் கேக்குது. இடது பக்கம் இன், வலது பக்கம் யாங். இன் மூலமா பாதாளத்தை பார்க்கலாம், யாங் மூலமா எல்லாத்தையும் ஊடுருவி பார்க்கலாம். ஹீரோ அப்படியே வாயடைச்சு போயிட்டான். இந்த வார்த்தைகள் கேட்க நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் இது நிஜம்னா அவனால எல்லாத்தையும் ஊடுருவி பார்க்க முடியும்னு அர்த்தம்.
இத டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு ஹீரோ முடிவு பண்றான். ஆனா நல்ல பையனா அவனோட அக்காவையோ இல்ல அந்த நர்ஸைய வச்சு டெஸ்ட் பண்ண அவன் விரும்பல. அதனால மெதுவா அந்த வார்டு சுவர பார்க்கறான். என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த சுவருக்கு வெளியே ஹாஸ்பிடல்ல என்ன நடக்குதுன்னு அவனுக்கு அவ்ளோ கிளியரா தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தூரமா பார்க்கறான். சீஃப் டாக்டரோட ரூம் இப்ப அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அங்க ஒரு வயசான டாக்டர் ஒரு இளம் நர்ஸ் கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அந்த சீனை பார்த்து ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு பார்வைய வேற பக்கம் திருப்புறான். அடுத்து ஒரு அழகான நர்ஸ் பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட வளைவு நெழிவுகளை பார்த்து ஹீரோ அப்படியே அசந்து போறான். இந்த புது சக்தி அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. செம்ம எக்ஸைட்மெண்ட்ல கண்ணை அங்கேயும் இங்கேயும் உருட்டி எல்லாத்தையும் நோட்டம் விடுறான். அந்த பொண்ணு டக்குன்னு திரும்பினா அவன் மூஞ்ச பார்க்கலாமேன்னு ஆசைப்படுறான். ஆனா அந்த நர்ஸ் திரும்பின உடனே நம்ம ஹீரோக்கு செம்ம பல்பு. ஏன்னா அவளோட முகம் பார்க்க ஒரு ஆம்பளை முகம் மாதிரி இருக்கு. இப்பதான் ஏதோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருப்பாங்க போல. ஹீரோ அப்படியே அப்செட் ஆயிடுறான். ரொம்ப நேரம் இந்த சக்தியை யூஸ் பண்ணதுனால கண்ணு அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு. பேசாம படுத்துடுறான். அப்போன்னு ஹாஸ்பிட்டல் பீஸ் கட்ட சொல்லி கூப்பிடுறாங்க. அக்கா தான் ஃபீஸ் கட்ட போறாங்க. அவங்க ரூமை விட்டு வெளியே போனதும் ஹீரோ மறுபடியும் தன் சக்தியை யூஸ் பண்ணி வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்கறான். அக்கா ஃபீஸ் கட்ட காசு பத்தாம ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஹீரோக்கு மனசே தாங்க முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு அக்கா ஃபீஸ் கட்டிடுறாங்க. இனிமே இந்த சக்தியை வச்சு அக்காவை நல்லா பாத்துக்கணும்னு ஹீரோ மனசுக்குள்ள சத்தியம் பண்றான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஹீரோ மட்டும் தனியா வெளியே கிளம்புறான். அக்காவும் எதையும் சந்தேகப்படாம சீக்கிரம் வந்துருன்னு சொல்லி அனுப்புறாங்க. கூட்டமான ரோட்ல நடந்து போகும்போது இந்த சக்தியை வச்சு எப்படி காசு சம்பாதிக்கலான்னு யோசிச்சுட்டே போறான். அப்போ திடீர்னு ஒரு மூலையில இருந்து சத்தம் கேக்குது. பார்த்தா ஒரு பொண்ணை சில ரவுடிங்க சுத்தி வளைச்சிருக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கூட்டமா நிக்கிறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க நம்ம ஈஹான் மெதுவா எட்டி பார்க்கறான். அங்க ஒரு பொண்ணு கையில ஒரு கருப்பு கலர் கப்பு வச்சிருக்கா. அதுக்குள்ள 3 டைஸ் இருக்கு. அவங்க விளையாடுறது ரொம்ப சிம்பிளான பெட்டிங் கேம் தான். பெரிய நம்பர் விழுமா பிக்கு, இல்ல சின்ன நம்பர் விழுமா ஸ்மாலு, இதுதான் மேட்டர். அங்க பெரிய கூட்டமே கூடி நிக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு சில 100 ரூபாய் தான் பெட் கட்டுறாங்க. ஆனா மொத்தமா சேரும்போது அந்த அமௌண்ட் வேற லெவல்ல இருக்கு. அந்த பொண்ணு சம குஷியா அந்த கப்ப சல்லுன்னு குளுக்குறா. அவ மனசுக்குள்ள இந்த முட்டாள் பசங்க எல்லாம் என்கிட்ட வந்து காசை கொட்டுறானுங்களேன்னு நினைச்சு சிரிச்சுக்கிறா. நம்ம ஈஹான் அந்த தியான் கியூ பெட்டிங் டேபிள் கிட்ட வந்து நிக்கிறான். இத பார்த்த உடனே நம்ம ஹீரோவோட மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது. அடே, இது காசு சம்பாதிக்க சரியான சான்ஸ் ஆச்சே அப்படின்னு யோசிக்கிறான். ஹீரோ சும்மா விடுவானா? டக்குன்னு அவனோட அந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணி அந்த கப்புக்குள்ள என்ன இருக்குன்னு ஊடுருவி பார்க்கறான். விதிப்படி 4ல இருந்து 10க்குள்ள வந்தா அது ஸ்மாலு, 11ல இருந்து 17க்குள்ள வந்தா அது பிக்கு. இப்போ நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு அந்த 3 டைஸும் 2, 3, 4 அப்படின்னு தெரியுது. மொத்தம் 9 பாயிண்ட்ஸ். அப்போ இது ஸ்மாலு. இதனால ஹவுஸ் இப்போ பெருசா ஜெயிக்க போகுதுன்னு ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு கப்ப துறக்கறா. அப்படியே நம்ம ஹீரோ பார்த்த மாதிரியே ரிசல்ட் ஸ்மால் தான் வருது. அடுத்தடுத்து எல்லாரும் ஸ்மால்னு பெட் கட்டி காசை இழந்துகிட்டே இருக்காங்க. சில பேரு போதுண்டா சாமின்னு கிளம்புறாங்க. ஆனா இன்னும் சில பேரு விடாப்பிடியா பெட் கட்டுறாங்க. அந்த பொண்ணு ஜெயிச்ச காசையெல்லாம் அப்படியே சுருட்டி தம் பக்கம் இழுத்துக்கிறா. அப்போ அவளோட பார்வை நம்ம ஹீரோ மேல விழுது. யாரா இது புது மூஞ்சியா இருக்கு அப்படின்னு பாக்குறா. உடனே அவளோட அழக காட்டி நம்ம ஹீரோவை அப்படியே ஐஸ் வச்சு விளையாட கூப்பிடுறா. நம்ம ஹீரோ மெதுவா அவகிட்ட, ஏமா உன் ட்ரெஸ் கொஞ்சம் இதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்றான். அந்த பொண்ணு என்ன நினைக்கிறான்னா, ஓ இவன் நம்ம அழக பார்த்து தான் இப்படி சொல்றான் போலன்னு தப்பா கணக்கு போடுறா. ஆனா ஹீரோ தான் எக்ஸ்ரே பார்வை வச்சிருக்கானே. அது ஒரு விதமான கன்னிங் ட்ரிக்கு. அந்த பொண்ணு ஹீரோவை வம்பு இழுக்கிறா. என்னடா என் கூட மோத உனக்கு தைரியம் இருக்கான்னு கேக்குறா. இவன் ஒரு புது இயரைன்னு அவன் நினைக்கிறா. ஹீரோவும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சரி வா பாத்துரலான்னு ஒத்துக்கிறான். மனசுக்குள்ள யார் யார வேட்டையாட போறாங்கன்னு இப்ப பாரடின்னு நினைச்சுக்கிறான். புது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேரு பழைய பழக்கத்துல ஸ்மால் மேல பிட் கட்டுறாங்க. சில பேரு லக்க நம்பி பிட் மேல கட்டுறாங்க. ஆனா நம்ம ஈஹான் சும்மா தெறிக்க விடுற மாதிரி அமைதியா வேடிக்கை பார்க்கறான். அவசரப்படவே இல்ல. அந்த பொண்ணு கப்ப குலுக்கி டேபிள்ல வச்சதும் ஹீரோ தன் கிளார்வாயண்ட் கண்ணை வச்சு உள்ள ஊடுருவி பார்க்கறான். உள்ள டைஸு 4, 5, 6 அப்படின்னு காட்டுது. மொத்தம் 15 பாயிண்ட்ஸ். அப்போ கண்டிப்பா ரிசல்ட் பிக் தான். மத்தவங்க எல்லாம் வழக்கம் போல ஸ்மால் மேல தான் காசை கொட்டுறாங்க. ஹீரோ இன்னும் பெட் கட்டாததை பார்த்து அந்த பொண்ணு, என்ன தம்பி சீக்கிரம் கட்டுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. ஈஹான் நிதானமா முன்னாடி வந்து வெறும் 10 ரூபாய மட்டும் பிக் மேல வைக்கிறான். என்னடா வெறும் 10 ரூபாய் தானான்னு அந்த பொண்ணு மூஞ்ச சுருக்குறா. ஆனா கப்ப திறந்தா ரிசல்ட் பிக் தான். வேற வழி இல்லாம அவ மனசே இல்லாம ஹீரோக்கு காசை தூக்கி கொடுக்கறா.
ஹீரோக்கு அந்த அமௌண்ட் சின்னதா இருந்தாலும் இவ்வளோ ஈஸியா காசு சம்பாதிக்க முடியும்னு இப்போதான் அவனுக்கு புரியுது. அப்போதான் அவனுக்கு ஒரு வில்லன்தனமான ஐடியா வருது. இன்னைக்கு இந்த பொண்ணுகிட்ட இருக்கிற மொத்த காசையும் உருப்பிடினோன்னு முடிவு பண்றான். இப்போ 2 பேருக்கும் இடையில ஒரு பயங்கரமான மைண்ட் கேம் ஆரம்பிக்குது. மத்த பிளேயர்ஸ் எல்லாம் இப்ப சும்மா வேடிக்கை பார்க்கறவங்களா ஆகிட்டாங்க. 1 மணி நேரம் போகுது. ஹீரோ விடாம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். அங்க இருக்கிற எல்லாரும் வாய் அடைச்சு போய் பார்க்கறாங்க. இவனுக்கு என்னப்பா பயங்கர லக்குன்னு சிலர் சொல்றாங்க. இல்லப்பா இவன் டைஸ் சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கிற பெரிய கில்லாடின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா அவனுக்கு எக்ஸ்ரே பார்வை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஜெயிச்ச காசை கையில வச்சு ஹீரோ செம எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான். 1 மணி நேரத்துல இவ்வளவு சம்பாரிச்சாச்சு. ஆனா அந்த பொண்ணுக்கு இப்போ செம காண்டு. அவளோட உழைப்பு எல்லாம் அப்படியே ஹீரோ கைக்கு போயிட்டு இருக்கேன்னு எரியுது அவளுக்கு. போதுண்டா சாமி, கேம் இதோட முடிச்சுக்கலான்னு அவன் நினைக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ சும்மா விடுவானா? அவளை வேணும்னே வம்பிழுக்கிறான். என்னம்மா பயந்துட்டியான்னு கேக்குறான். அவளோட ஈகோ அப்படியே எரிமலை மாதிரி வெடிக்குது. ஹீரோ போட்ட சைக்கலாஜிக்கல் ட்ராப்ல அவ அழகா வந்து விழுந்துட்டா. வாடா, இப்போ நம்ம 2 பேருக்கும் இடையில மட்டும் ஒரு ஸ்பெஷல் ரவுண்டு, பெரிய அமௌண்ட் வச்சு விளையாடலாம்னு சவால் விடுறா. அவ செம கோவமா இருக்கிறத பார்த்து ஹீரோ முதல்ல வேணான்னு நினைக்கிறான். ஆனா அவ அவனை விடாம புடிச்சு இழுக்கிறா. இவ்வளவு காசை தோத்துட்டு உன்னை அப்படியே விட மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. ஹீரோவும் சரி வா பாத்துரலான்னு ரூல்ஸ் என்னன்னு கேக்குறான். இருக்கிற மொத்த காசையும் பெட் கட்டணும், இதுதான் லாஸ்ட் ரவுண்டுன்னு அவ சொல்றா. சரி நீ தோத்தா என்ன பண்ணுவேன்னு ஹீரோ கேக்குறான். அவ செம கான்ஃபிடென்ட்டா நான் தோத்தா நீ என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொல்றா. அங்க இருக்கிற அட்மாஸ்பியரே இப்ப மரண பீதியில இருக்கு. டிராமாவை இன்னும் ஏத்தணும்னு நினைச்ச அந்த பொண்ணு, ஆனா நீ தோத்தா உன் Dress எல்லாத்தையும் கழட்டிட்டு இங்கேயே நிக்கணும்னு ஒரு கண்டிஷன் போடுறா. நம்ம ஹீரோக்கு தான் ரிசல்ட் என்னன்னு ஏற்கனவே தெரியுமே. சரிடி இதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் முறைச்சிக்கிறாங்க. அந்த முக்கியமான ரவுண்டு ஆரம்பிக்குது. இந்த வாட்டி அந்த பொண்ணு சும்மா சாதாரணமா இல்லாம பயங்கரமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கப்ப குலுக்குறா. கண்ணுக்கே தெரியாத வேகத்துல ஹீரோவை குழப்பணும்னு ரொம்ப காம்ப்ளெக்ஸா மூவ் பண்றா. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அடேங்கப்பா என்ன ஒரு கைவரிசைன்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. கண்டிப்பா ஹீரோ இன்னைக்கு தோத்துடுவான்னு அவளோட வேகம் வேற லெவல்ல இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. குலுக்கி முடிச்சிட்டு என்னடா பயந்துட்டியான்னு அவ கேக்குறா. ஆனா ஹீரோ அவள ஒரு பொருட்டாவே மதிக்கல. அவன் பாட்டுக்கு கையில இருக்கிற காசை எண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு செம டென்ஷன் ஆகுது. இங்க பாருடான்னு கத்துறா. ஹீரோ அவ மூஞ்சிக்கு நேரா உன் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப சுமார் தான் போன்னு பங்கம் பண்றான். அவளுக்கு கோபம் வந்து அப்படியே எரிமலை மாதிரி வெடிக்கிறா. கப்ப பலார்னு டேபிள்ல அடிக்கிறா. ஹீரோக்கு அந்த சீன் போடுறது எரிச்சலா இருக்கு. இப்ப என்ன பிக்கா ஸ்மாலா சொல்லுன்னு அவ கேக்குறா. அவ மனசுக்குள்ள நீ எதை சொன்னாலும் நான் டைஸ மாத்திருவேன்னு ஒரு பிளான் வச்சிருக்கா. ஆனா நம்ம ஹீரோ அவளை விட பெரிய கில்லாடி. அவ ட்ரிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு டக்குன்னு முன்னாடி வந்து அவ கைய கெட்டியா புடிச்சுக்கிறான். அவளால இப்ப எதையும் மாத்த முடியாது. அப்படியே அந்த பொண்ணு கண்ணை உத்து பாத்துக்கிட்டு ஹீரோ கெத்தா சொல்றான், 3மே 6 விழும்னு. அந்த பொண்ணு அப்படியே திகைச்சு போய் நிக்கிறா. ஆனா நம்ம ஈஹான் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த கப்ப சல்லுன்னு திறக்கிறான். உள்ள பார்த்தா அதேதான், 3 டைஸ்லயும் 6 விழுந்து மொத்தம் 18 பாயிண்ட்ஸ். அங்க இருக்கிற கூட்டத்துக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது மனுஷன் பண்ற வேலையா இல்ல பேய் பண்ற வேலையா அப்படின்னு எல்லாரும் வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. ஒரு தப்பு கூட இல்லாம எப்படிடா இவன் கரெக்டா கணிக்கிறான்னு ஆச்சரியப்படுறாங்க. சில பேர் குருவே என்னையும் உங்க சீஷனா ஏத்துக்கோங்கன்னு ஹீரோவை சுத்தி வளைச்சுக்கிறாங்க. நம்ம பெட்டிங் ராணி மெதுவா நைஸா அங்க இருந்து நழுவ பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோ சும்மா விடுவானா? கைய புடிச்சு இழுக்கிறான். ஏமா தோத்தா நான் சொல்றதெல்லாம் கேப்பன்னு சொன்னியே, அதுக்குள்ள எஸ்கேப் ஆக பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். அவ வேற வழி இல்லாம அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு திரும்பி பாக்குறா. இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மெதுவா கேக்குறா. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் விளையாட்டா நாம ஒரு டீல் பேசலாமா அப்படின்னு கேக்குறான். நிஜத்தை சொல்ல போனா அவளை வச்சு என்ன பண்றதுன்னு ஹீரோவுக்கே இன்னும் ஒரு ஐடியா இல்ல. அப்போ திடீர்னு அந்த பொண்ணு ஐயோ அது என்ன வானத்துல விசித்திரமா ஏதோ பறத்துது அப்படின்னு கத்துறா. நம்ம ஹீரோவும் கூட்டமும் ஒரு நிமிஷம் நிஜமாவே வானத்தை பாக்குறாங்க. அந்த கேப்ல அந்த பொண்ணு ஜூட்டு விட்டுட்டா. ஈஹான் தான் முதல்ல சுதாரிச்சான். அட பாவி என்னையே ஏமாத்திட்டியா இன்னும் அவ பின்னாடி வெறித்தனமா ஓடுறான். மத்ததெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனா அவ தோத்த காசை வாங்காம விடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். எங்க ஓடினாலும் உன்னை விடமாட்டேன்னு துரத்திக்கிட்டே போறான். ஒரு சந்துக்குள்ள அவ நுழையிறா. ஹீரோ பின்னாடியே போறான். ஆனா அங்க போய் பார்த்தா அவளை காணோம். நீ ஒளிஞ்சுக்கிட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடுறான். அந்த பொண்ணு அவ பேரு ஷியாவோ யோயு. ஒரு வழியா ஹீரோவை கழட்டி விட்டுட்டோன்னு நிம்மதியா பெருமூச்சு விடுறா. ஆனா அவ பேசி முடிக்கிறதுக்குள்ள ஜன்னல் வழியா ஹீரோ உள்ள குதிக்கிறான்.
என்னடா பட்ட பகல்ல இப்படி அநியாயம் பண்ற, காசு குடுடின்னு ஹீரோ கேக்குறான். ஆனா அவ ரொம்ப பிடிவாதமா, இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, தர முடியாது அப்படின்னு சொல்றான். வாயாலேயே போய் சொல்றியா, நீதான் தோத்துட்டியேன்னு ஹீரோ கோவப்படுறான். அப்போ ஒரு கம்பீரமான ஆனா ரொம்ப அமைதியான வாய்ஸ் கேக்குது. கொஞ்சம் நிறுத்துங்க. ஹீரோ ஷாக் ஆகி திரும்பி பார்க்கறான். ஒரு வீல் சேர்ல ஒருத்தர் உள்ள வராரு. அவரை சுத்தி ஏதோ ஒரு சில்லுன்னு ஒரு ஆறா இருக்கு. அவரோட என்ட்ரியே மரண மாசா இருக்கு. அவர் யோயோ கிட்ட கேக்குறாரு, என்ன மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு. ஹீரோ, அப்பாடா யாரோ பெரிய ஆள் வராரேன்னு அவளை ரிலீஸ் பண்றான். ஆனா அந்த மனுஷனை பார்க்கும்போது ஹீரோக்கு ஏதோ ஒரு பயம் வருது. இவர் யாரு? இவரை பார்த்தா ஏதோ நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்த ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி இருக்காரேன்னு ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அந்த மனுஷன் நிதானமா, நான் தான் யோயுவோட அண்ணன், இப்போ இவ என்ன வம்புழுத்தான்னு கேக்குறாரு. யோயு உடனே, அண்ணே நான் ஒன்னும் பண்ணலண்ணே, இவன் தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம வம்பு பண்றான்னு ஹீரோ மேல பழி போடுறா. நம்ம ஹீரோ சும்மா விடுவானா, இவ தோத்துட்டு காசு தராம ட்ரிக்ஸ் பண்றான்னு கத்துறான். யோயு ஹீரோவை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே, தர முடியாதுடா என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறான். ஹீரோ பல்ல கடிக்கிறான். ஏய் பொண்ணுன்னு பாக்குறேன், இல்லனா பங்கம் பண்ணிருவேன்னு மிரட்டுறான். 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் சும்மா தெரிக்குது. அவங்க அண்ணன் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல சத்தம் தாங்க முடியாம டேபிள்ல தபார்னு அடிச்சு நிறுத்துங்கடான்னு கத்துறாரு. யோயு உடனே, பாத்தியா எங்க அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு, நீ காலி அப்படின்னு சீன் போடுறா. ஆனா அவங்க அண்ணா அவ தலையிலே ஒரு கொட்டு வச்சு, நீ முதல்ல வாய மூடு அப்படின்னு சொல்றாரு. அவ பாவ மாதிரி முழிக்கிறா. ஏற்கனவே என் கால் இப்படி ஆனதுக்கு காரணமே இந்த மாதிரி கேம்ஸ் தானங்கிறத நீ மறந்துட்டியா அப்படின்னு ரொம்ப வருத்தமா கேக்குறாரு. யோயு அழுதுகிட்டே, இல்ல அண்ணே, உன் காலை குணப்படுத்த காசு வேணுமேனு தான் நான் இப்படி பண்ணேன், நீ எப்பவுமே இப்படியே இருக்கிறத என்னால பார்க்க முடியலன்னு சொல்றா. இத கேட்டதும் அந்த இடமே சைலண்ட் ஆகிடுச்சு. ஹீரோக்கு இப்பதான் விஷயம் புரியுது. ஓ, இவருக்கு கால்ல ஏதோ பெரிய இன்ஜுரி போலயேன்னு யோசிக்கிறான். டக்குன்னு நம்ம ஹீரோ அவரோட ஸ்பெஷல் பவரை ஆக்டிவேட் பண்றான். அவரோட காலை எக்ஸ்ரே பார்வையை வச்சு ஊடுருவி பார்க்கறான். உள்ள பார்த்தா சதைகளுக்கு நடுவுல ஏதோ ஒன்னு சிக்கிட்டு இருக்கு. ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ், அடேங்கப்பா இவரோட கால் நரம்புகள் எல்லாம் பயங்கரமா டேமேஜ் ஆகியிருக்கு, அதுக்குள்ள ஏதோ ஒரு அந்நிய பொருள் இன்னும் அப்படியே இருக்கு. இத ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த அண்ணன் தங்கை 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. உனக்கு நிஜமாவே என் நிலைமை தெரியுதான்னு அவர் கேக்குறாரு. ஹீரோ கெத்தா தம் முடிய கோதி விட்டுக்கிட்டே, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல பாஸ், பார்த்த உடனே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றான். யோயு முன்னாடி வந்து, உனக்கு தான் தெரியுமே இதை குணப்படுத்த முடியுமான்னு கேக்குறா. அவ வாடா போடான்னு பேசுறது ஹீரோக்கு பிடிக்கல. உடனே அவ குரலை மாத்தி ரொம்ப சாஃப்டா கெஞ்சிரா. நம்ம ஹீரோக்கு மனசுக்குள்ள குஜால் ஆகிடுச்சு. யோயு ஒரு படி மேல போய், நீ என் அண்ணன் காலை குணப்படுத்திட்டா நான் உனக்கே சொந்தமாகிடுவேன்னு ஒரு பிட்டு போடுறா. ஆனா மனசுக்குள்ள இவனை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலான்னு நினைக்கிறா. ஹீரோ அவளை தள்ளி விடுறான். சாரிமா, என்னால இதுல ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோ என்ன நினைக்கிறானா, தேவையில்லாம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நம்ம ரகசியம் வெளியே தெரிஞ்சா ஆபத்துன்னு யோசிச்சுட்டு போறான். ஆனா அவங்க அண்ணன் ஹீரோவை நிறுத்துறாரு. தம்பி, நீ குணப்படுத்தினா நாம ஒரு ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ நின்னுட்டு, என்ன டீல் அப்படின்னு கேக்குறாரு. அவர் ரொம்ப ரகசியமா, நான் ஒரு காலத்துல ஒரு பெரிய சீக்ரெட் ஸ்கில் வச்சிருந்த ஆளுன்னு தன் அடையாளத்தை சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டதும் ஹீரோ அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். அப்போ நீங்க அந்த ஆளான்னு ஆச்சரியமா கேக்குறாரு. அவர் ஆமான்னு தலையாட்டுறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இவ்ளோ பெரிய ஆளு எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாருன்னு யோசிக்கிறான். யோயு ஏதோ பழைய கதைய சொல்ல வரா, ஆனா அவர் அவளை தடுத்துடுறாரு. அவர் ரொம்ப சின்சியரா ஹீரோவோட பதில எதிர்பார்க்கறாரு. ஹீரோ தயங்குறான். ப்ராப்ளம் என்னன்னு தெரியுது, ஆனா குணப்படுத்த தெரியலையேன்னு யோசிக்கும்போது அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அவனோட அந்த புதையல் மாதிரி இருக்கிற மெமரியில சில ரகசிய முறைகள், அதாவது சீக்ரெட் மேனுவல்ஸ் இருந்தது அவனுக்கு ஞாபகம் வருது. யோயு பதட்டமா, முடியுமா முடியாதான்னு கேக்குறா. ஹீரோ ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, இது ரொம்ப கஷ்டமான விஷயம், நிறைய பேரால கூட இதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்றான். அவங்க அண்ணன் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஈஹான் ரொம்ப கெத்தா, இதை என்னால குணப்படுத்த முடியும் அப்படின்னு அடிச்சு சொல்றான். அந்த அண்ணனுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுச்சு. நிஜமாவே வா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம யோயு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. நிஜமாவே குணப்படுத்திருவியா திரும்ப திரும்ப கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோ கொஞ்சம் உஷாரா, ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அப்பதான் என்னால 100% சக்சஸ்ஃபுல்லா இதை பண்ண முடியும்னு ஒரு கண்டிஷன் போடுறான். அவங்க அண்ணன் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம, தம்பி நீ மட்டும் என் காலை சரி பண்ணிட்டா அடுத்த 3 வருஷத்துக்கு நான் உனக்காக வேலை செய்றேன் அப்படின்னு சத்தியம் பண்றாரு. உடனே யோயு எமோஷனல் ஆகி நம்ம ஹீரோவா அப்படியே கட்டி பிடிச்சு நன்றிய சொல்றா. ஈஹானும் சந்தோஷமா அவளை அணைச்சிக்கிட்டு, பரவாயில்ல விடுமா, இதுக்கெல்லாம் எதுக்கு இவ்ளோ தேங்க்ஸ் அப்படின்னு சீன் போடுறான். வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோ ஆழ்ந்த யோசனையில மூழ்குறான். மக்களோட நோயை குணப்படுத்திட்டு அதுக்கு காசு வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன்னு நினைச்சிட்டு அப்புறம் அவனுக்குள்ளேயே நக்கலா சிரிச்சுக்கிறான். ஏன்டா இவ்ளோ நல்லவன மாதிரி நடிக்கிற, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா அதுக்கு கூலி வாங்குறதுல என்ன தப்பு, அதான் நியாயம் அப்படின்னு தன்னைத்தானே தேத்திக்கிறான்.
அடுத்த சீன் அப்படியே ஒரு ஆன்டிக் ஸ்ட்ரீட் பக்கம் மாறுது. அங்க ஒரு கடைக்காரரு மிங் டைனாஸ்டி காலத்து ஒரிஜினல் ஜாடி வெறும் 3000 ரூபாய் தான் அப்படின்னு தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ஒரே ஆச்சரியம். என்னது, மிங் டைனாஸ்டி ஜாடியா அப்படின்னு ஆர்வமா அங்க போறான். ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருள் கிடைக்குமான்னு நோட்டம் விடுறான். அந்த கடைக்காரரு பேரு ஓல்டு லின். அவர் சும்மா அடிச்சு விடுறாரு பாருங்க. தம்பி, இது மிங் டைனாஸ்டி ஜாடி, இது சாங் டைனாஸ்டி ஓவியம், இது வாரிங் ஸ்டேட்ஸ் காலத்து வெண்கல பொருள்னு எல்லாத்தையும் ரொம்ப கம்மி விலைக்கு தரேன்னு கதை விடுறாரு. ஹீரோ இதையெல்லாம் நக்கலா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க வந்த ஒருத்தன், இந்த வெண்கல பொருள் என்ன விலைன்னு கேட்கறான். ஓல்டு லின் தாடியை தடவிக்கிட்டே, வெறும் 320 ரூபாய் தான் தம்பி, மற்ற பொருளையும் பாருங்கன்னு உற்சாகமா சொல்றாரு. ஆனா நம்ம ஈஹான் தான் பவரை வச்சு செக் பண்ணி பார்க்கறான். அங்க இருக்கிறதுல ஒன்னு கூட உருப்படியான பொருள் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. யோ, இதெல்லாம் டூப்ளிகேட்டியா, ஆர்டிஃபிஷியல் ஜேடு, இப்போதான் வரைஞ்ச மாதிரி இருக்கிற பெயிண்டிங்கு, ஏன் இந்த வெண்கல பொருள் பிளாஸ்டிக்ல செஞ்சதியா அப்படின்னு போட்டு உடைக்கிறான். எங்களை பார்த்தா ஏமாளி மாதிரி தெரியுதான்னு கோவமா கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டமே கூடுது. ஏன்னா அங்க யான் மிங்ஷின் அப்புறம் சூ யுன்னர் அப்படின்னு 2 விஐபிங்க வராங்க. இவங்க வந்ததை பார்த்ததும் கண்டிப்பா இங்க ஏதோ பொக்கிஷம் இருக்குன்னு எல்லாரும் ஆவலா பாக்குறாங்க. சூ யுன்னர், நாம ஏன் மியூ பெவிலியனுக்கு போகலன்னு கேக்குறா. அதுக்கு யான் மிங்ஷின், இந்த மாதிரி தெருவோர கடையில தேடுறதுல தான் ஒரு த்ரில் இருக்குன்னு சொல்றாரு. அவர் அமைதியா அந்த நீல நிற ஜாடியே காட்ட சொல்றாரு. ஹீரோவும் என்னதான் நடக்குதுன்னு ஓரக்கண்ணால பாக்குறான். ஓல்டுலின் ரொம்ப மரியாதையா அந்த ஜாடியை எடுத்து யான் மிங்ஷின் கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்றாரு. அவர் உத்து பார்க்கும்போது அந்த ஜாடியில ஒரு வித்தியாசமான வாட்டர் ஸ்டெயின் இருக்கிறத பாக்குறாரு. சூ யுன்னர் பார்த்த உடனே, இது ஃபேக், ஒருவேளை இது ஒரிஜினலா இருந்தாலும் இதுல இருக்கிற விரிசல் இதோட மதிப்பையே குறைச்சிடும்னு கட் அண்ட் டெலீட்டா சொல்றா. யான் மிங்ஷனும் அதை ஒத்துக்கிட்டு அந்த ஜாடியை வேண்டா வெறுப்பா திருப்பி கொடுத்துறாரு. ஒரிஜினல் இருந்தா இவ்வளோ நேரம் யாராவது வாங்கியிருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கூட்டம் கலைஞ்சு போகுது. ஓல்டுலின் பாவம் மூஞ்ச வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. யான் மிங்ஷனும் அங்கிருந்து கிளம்பலான்னு சைகை காட்டுறாரு. அப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம ஹீரோ ஈஹான், அந்த ஜாடியை நான் வாங்குறேன் அப்படின்னு சத்தமா சொல்றான். இதை கேட்டதும் யான் மிங்ஷனும் அந்த பொண்ணு ஷாக் ஆகி திரும்பி பார்க்கறாங்க. என்னது, இவன் இதை வாங்க போறானா? அவங்களுக்கே நம்ப முடியல. ஹீரோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, ஆமா, இந்த ஜாடியை நான் தான் வாங்குறேன்னு திரும்ப சொல்றான். ஓல்டுலினுக்கு அப்படியே சந்தோஷத்துல தலைக்கால் புரியல. தம்பி, உங்களுக்கு தான் கண்ணு ரொம்ப ஷார்ப்பு, வெறும் 3000 ரூபாய் தான் கொடுங்கன்னு ஐஸ் வைக்கிறாரு. ஹீரோவும் சரி அப்படின்னு காசை கெட்ட போறான். ஓல்டுலின் மனசுக்குள்ள சரியான முட்டாள் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறாரு. ஹீரோவும் மனசுக்குள்ள நீதாயா பெரிய முட்டாள்னு சிரிச்சுக்கிறான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், டேய் பெரிய எக்ஸ்பர்ட், இது வேஸ்ட்னு சொல்லிட்டு போறாரு, இவன் போய் இதை வாங்குறானே லூசு பையன்னு கிண்டல் பண்றாங்க. சூ யுன்னர் உதட பிதுக்கி 3000 ரூபாவை வேஸ்ட் பண்ணிட்டானேன்னு பரிதாபப்படுறா. ஆனா ஹீரோ செம பதிலடி கொடுக்கறான். உங்களுக்கு தான் விஷயம் தெரியல அப்படின்னு சொல்றான். சூ யுன்னருக்கு கோவம் வந்துருச்சு. எங்களை பார்த்து விவரம் இல்லாதவங்கன்னு சொல்றியான்னு கத்துறா. யான் மிங்ஷின் ரொம்ப அமைதியா, தம்பி, இந்த ஜாடி உடைஞ்சிருக்கு, இது ஒரிஜினல்னு நீ நம்புறியான்னு கேட்கறாரு. ஹீரோ ரொம்ப கூலா 2 விஷயத்த சொல்றான். முதல் விஷயம், இந்த ஜாடி உடையவே இல்ல. 2வது விஷயம், இது ஒரு அழுமையான கலைப்படைப்புன்னு அடிச்சு சொல்றான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இவன் சும்மா சீன் போடுறான், தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறான்னு நக்கல் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணும் கேலியா சிரிக்கிறா. யான் மிங்ஷின், தம்பி பொறுமை வேணும், இதெல்லாம் கத்துக்க நிறைய வருஷம் ஆகும்னு அட்வைஸ் பண்றாரு. நம்ம ஹீரோ சும்மா விடுவானா? அந்த ஜாடி மேல டக்குன்னு கொஞ்சம் தண்ணியை ஊத்துறான். எல்லாரும் கண்ணை நல்லா திறந்து பாருங்க அப்படின்னு சொல்றான். அடுத்த 1 செகண்ட்ல அந்த ஜாடி மேல இருந்த அழுக்கெல்லாம் கரைஞ்சி உள்ளே இருந்து ஒரு அற்புதமான டிசைன் வெளியே வருது. இத பார்த்ததும் அங்க இருக்கிற 2 விஐபிக்கும் அப்படியே ஷாக்கு. அடேங்கப்பா, இது என்ன அதிசயம் அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோ ஒரு மர்மமான சிரிப்போட, நீங்க டேமேஜ்னு நினைச்சது டேமேஜ் இல்ல, அது மண்ணால மூடி மறைக்கப்பட்ட உண்மையான டிசைன்னு விளக்குறான். யான் மிங்ஷின் ஹீரோவை பார்த்து ஆச்சரியப்பட்டு, தம்பி உன் பார்வை வேற லெவல், நிஜமாவே உன்னை பாராட்டியே ஆகணும்னு சொல்றாரு. சுத்தி இருக்கிற கூட்டம் இப்ப அலறுது. இது ஒரிஜினல்னா இதோட விலை கோடிக்கணக்கில் இருக்குமேன்னு தங்களோட தப்ப நினைச்சு வருத்தப்படுறாங்க. ஹீரோ மனசுக்குள்ள, இந்த இன்யாங் தர்மா கண்ணு இருக்கிற வரைக்கும் எனக்கு தான் ராஜாதிராஜ யோகம்னு குஷியா இருக்கான். ஆனா அந்த சூ யுன்னர் மட்டும் இன்னும் ஹீரோவை ஒரு மாதிரியே சந்தேகமாவே பாக்குறா. ஜாடியிலிருந்து அந்த அழுக்கெல்லாம் கரைஞ்சு டிசைன் வெளியே வந்த பிறகும் நம்ம ஷூ யுனர் சும்மா விடல. டேய், இத வச்சு மட்டும் இது ஒரிஜினல்னு சொல்லிட முடியாதுன்னு ஒரே பிடியா நிக்கிறா. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, என்னம்மா ஒரு பெட் கட்டலாமா, இது ஒரிஜினலா இல்லையான்னு பாத்துடலான்னு சவால் விடுறான். அந்த பொண்ணு டக்குன்னு ரியாக்ட் பண்றா, ஓகேடா, இது மட்டும் ஒரிஜினலா இருந்தா மார்க்கெட் விலையை விட 2 மடங்கு காசு கொடுத்து நானே இதை வாங்கிக்கிறேன். ஆனா இது ஃபேக்னு தெரிஞ்சா அப்படின்னு ஒரு பயங்கரமான கண்டிஷன் போடுறா. ஹீரோவும் ரொம்ப தாராளமா, சரி சொல்லுங்கறான். நீ மட்டும் தோத்துட்டா அடுத்த 1 வருஷத்துக்கு நீ என்கிட்ட வேலைக்காரனா இருக்கணும் அப்படின்னு சொல்றா. 2 பேரும் கைய சப்புன்னு தட்டி டீல கன்ஃபார்ம் பண்றாங்க. பெட் இப்போ அஃபீஷியலா லாக் ஆகிடுச்சு.
இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற யான் மின்ஷின் மனசுக்குள்ள இந்த ஈகான் பையன் செம டேலண்ட், இவன் மட்டும் யுன்னர் கூட சேர்ந்துட்டா அவளுக்கு ஒரு பவர்ஃபுல் அசிஸ்டன்ட் கிடைச்ச மாதிரின்னு நினைக்கிறாரு. அப்புறம் எல்லார்கிட்டயும் சரி வாங்க பக்கத்துல இருக்கிற மியூ பெவிலியன் கடைக்கு போய் இத ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணிடலான்னு ஐடியா கொடுக்கறாரு. அந்த ஏரியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஆன்டிக் கடைக்கு 3 பேரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உள்ள போறாங்க. அங்க இருக்கிற லின் பீமோ ஓடி வந்து வரவேற்கிறாரு. வாங்க வாங்க, நீங்க வர்றது தெரிஞ்சிருந்தா நான் வாசலுக்கே வந்திருப்பேன், மன்னிச்சிருங்கன்னு ஷூ யூனர் கிட்ட ரொம்ப ஃபெமிலியரா பேசி எல்லாரையும் உள்ள கூப்பிடுறாரு. எல்லாரும் ரிசப்ஷன் ரூம்குள்ள போய் உட்கார்ந்ததும் யான் மின்ஷின் நேரடியா விஷயத்துக்கு வராரு. நாம இங்க ஒரு பொருளை டெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்னு சொல்றாரு. ஷூ யூனர் அந்த ஜாடிய காட்டி எங்க தாத்தா இது ஃபேக்னு சொல்றாரு, ஆனா இந்த பையன் ஒரிஜினல்னு சாதிக்கிறான், அதான் ஒரு பெட் கட்டியிருக்கோன்னு பெருமையா சொல்றா. பீமோ அதை கேட்டுட்டு பெரியவரே ஒரு முடிவுக்கு வந்துட்டாருன்னா அப்புறம் என்ன, இதெல்லாம் கண்டிப்பா ஃபேக்கு தான், செக் பண்ணவே தேவையில்லைன்னு அசால்ட்டா சொல்றாரு. நம்ம ஈகானுக்கு கோபம் வருது. என்னையா நியாயம் இது, ஒரு பொருளை கண்ல கூட பார்க்காம எப்படி இவ்வளவு திமிரா ஃபேக்குன்னு சொல்லலான்னு கத்துறான். பீமோ அவனை சந்தேகமா பார்த்து, தம்பி இந்த ஆன்டிக் உலகத்துக்கு இதுதான் உனக்கு முதல் தடவையான்னு நக்கலா கேக்குறாரு. ஹீரோவும் ரொம்ப திமிராவே அதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லன்னு சொல்றான். பீமோ உடனே சின்ன சின்ன டேலண்ட்டை வச்சுக்கிட்டு எப்படியாவது அப்பர் கிளாஸ்குள்ள நுழையணும்னு ஆசைப்படுறானுங்கன்னு ஹீரோவை அசிங்கப்படுத்துறாரு. ஈகான் மானஸ்தான் இல்லையா, கோவத்துல டக்குன்னு எழுந்து உனக்கிட்ட இத காட்டணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன்னு கிளம்புறான். யான் மிங்ஷின் பதறி போய் அவனை சமாதானப்படுத்துறாரு. தம்பி கோவப்படாத, ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்றாரு. பீமோவும் யான் மிங்ஷினுக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்றாரு. அடுத்த சீன் அப்படியே ஒரு பெரிய எக்ஸிபிஷன் ரூமுக்கு மாறுது. அங்க விலை உயர்ந்த ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்கு. பீமோ அங்க ஒரு சவால் வைக்கிறாரு. இங்க இருக்கிற பொருட்கள்ல 3 மட்டும் ஃபேக், அத மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா உன் ஜாடிய நான் ஃப்ரீயா டெஸ்ட் பண்ணி தரது மட்டும் இல்லாம நல்ல விலைக்கு நானே வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. ஹீரோ இந்த சவால் பார்க்க கஷ்டமா இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப சிம்பிள்னு நக்கலா சொல்றான். பீமோ வேணும்னே அவனை உசுப்பேத்தி ஹீரோவோட கான்ஃபிடன்ஸை டெஸ்ட் பண்றாரு. ஹீரோவும் சரி வா, இன்னைக்கு எல்லாரோட கண்ணையும் நான் திறக்கிறேன்னு ஒத்துக்கிறான். யான் மிங்ஷின் தம்பி 1 மணி நேரம் போதுமான்னு மென்மையா கேக்குறாரு. ஹீரோ ரொம்ப கூலா தான் ஆள்காட்டி விரலை உயர்த்தி 1 மணி நேரம்லாம் வேணாம், ஒரே 1 நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்கறான். பீமோ நக்கலா சிரிச்சு, டேய் 1 நிமிஷத்துல இங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க கூட முடியாதுடா, உஷாராருன்னு அட்வைஸ் பண்றாரு. ஷூயினரும் இவன் என்ன இவ்வளவு ஓவரா ரெக்லஸா இருக்கான், அஜாக்கிரதையா இருக்கான் நீ யோசிக்கிறா. ஆனா அடுத்த 1 நிமிஷத்துல நம்ம ஹீரோ சில பொருட்களை எடுத்து டக்குன்னு டேபிள்ல வைக்கிறான். எல்லாரும் அப்படியே ஷாக்கு. என்னது, அதுக்குள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானான்னு நம்ப முடியாம வாய பொளக்குறாங்க. யான் மிங்ஷின் கண்ணு அப்படியே ஆச்சரியத்துல விரியுது. ஷூயினர் இப்போ ஹீரோவை ஒரு மாதிரி வியப்பா பாக்குறா. நிஜமாவே இவன் இவ்வளவு டேலண்டான்னு அவளுக்கே ஷாக்கு. ஹீரோ இப்போ ஒவ்வொன்னா விளக்குறான். இந்த ஜாடியில பாதி ஒட்டு வேலை பண்ணிருக்காங்க, இந்த முத்து மாலைக்குள்ள வெறும் மணல் தான், இந்த தாமரை மேல இருக்கிற புத்தர் சிலையில கம் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்கன்னு சும்மா பங்கம் பண்றான். பீமோக்கு ஒண்ணுமே புரியல. பெரிய எக்ஸ்பர்ட்டே திணறுவாங்களே, இவன் எப்படிடா இப்படி பண்றான்னு யோசிக்கிறாரு. ஹீகான் விடல. யோ இதுல 3 இல்ல, மொத்தம் 4 பொருள் ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஒரு முத்து உருண்டைய எடுத்து தரையில போட போறான். பீமோ பதறி போய், தம்பி அது எங்க பரம்பரை பொக்கிஷம், விளையாடாத உளராதன்னு கத்துறாரு. ஆனா ஹீரோ விடாங்க, நல்லா உத்து பாரியான்னு தரையில போட போறான். பீமோ பயந்து போய் வேணாம் பண்ணாதன்னு அலறாரு. ஆனா அந்த முத்து உருண்டை தரையில பட்டு சிதறுது. உள்ள பார்த்தா ஒரு சின்ன மார்பிள் இருக்கு. யான் மிங்ஷின் இப்போ நிஜமாவே ஷாக் ஆகிட்டாரு. அந்த முத்து உருண்டைக்குள்ள ஒரு செப்பு கம்பி இருக்கு. இது நம்பவே முடியாத விஷயம். ஹீரோ இப்போ கைய கட்டிக்கிட்டு, இப்ப சொல்லுங்க, நான் ஏதோ ட்ரிக்ஸ் பண்றேன்னு இன்னும் நினைக்கிறீங்களான்னு கேக்குறான். பீமோ உடனே ஹீரோ முன்னாடி கைய கூப்பி குனிஞ்சு, குருவே என்ன மன்னிச்சிருங்க, இந்த ஜூனியர் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நீங்க ஒரு பெரிய மாஸ்டர்னு மன்னிப்பு கேக்குறாரு. ஹீரோ கெத்தா கைய ஆட்டி, பரவாயில்ல விடுங்க, நான் இத வெளியே காட்டக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா இந்த டேலண்ட்டுங்கிறது வாசனை மாதிரி, அது தானா வெளியே வரும், மறைக்க முடியாதுன்னு ஓவரா பில்டப் கொடுக்கறான். யான் மிங்ஷினும் அவர் பேத்தியும் இவன் என்னடா இவன் அவனா பேசி அவனா சிரிக்கிறான்னு ஹெல்ப்லெஸ்ஸா பாக்குறாங்க. அப்புறம் பீமோ ரொம்ப மரியாதையா ஹீரோவை உள்ள கூப்பிட்டு, மாஸ்டர் உள்ள வாங்க, உடனே உங்க ஜாடியை செக் பண்ண ஆள் அனுப்புறேன்னு சொல்றாரு.
எல்லாரும் அமைதியா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. அப்போ அங்க இருக்கிற லாவோ பான் மெதுவா அந்த ஜாடியை தூக்கிட்டு வராரு. ரொம்ப மரியாதையா, யங் மாஸ்டர், நீங்க கொண்டு வந்த இந்த ஜாடி 100% ஒரிஜினல் மிங் டைனாஸ்டி ஜாடி தான். இதோட இப்போதைய மார்க்கெட் விலை 10 lakh rupees அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கறாரு. ஹீரோ திருப்தியா தலையாட்டுறான். நல்லது, நீ கிளம்புன்னு சொல்றான். பீமோவும் இப்ப கடைசியா கன்ஃபார்ம் பண்றாரு. மாஸ்டர், உங்க ஜாடி ஒரிஜினல் தான். கடைசியா அந்த லின் பீமோவே ஒத்துக்கிட்டாரு. மாஸ்டர், உங்க ஜாடி 100% ஒரிஜினல் தான். நம்ம ஹீரோ ஈஹான் முகத்துல இப்போ ஒரு மாசான சிரிப்பு வருது. அப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்னு ரொம்ப கெத்தா சொல்றான். நம்ம சூயின்னார் அப்படியே கடுப்பாகி மூஞ்ச சுருக்குறா. ஜெயிச்சது தான், அதுக்கு நீ இப்படி ஓவரா சீன் போடாத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோட ஒரு கார்டை நீட்டுறா. இந்தா, இதுல 20 லட்சம் 2 மில்லியன் இருக்கு. பாஸ்வேர்டு 888. ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ் சுங்க துள்ளி குதிக்குது. ஆஹா, வேற லெவல். 3000 ரூபாய போட்டு 1 மணி நேரத்துல 20 லட்சத்தை அள்ளியாச்சே. யான் மிங்ஷினும் ஆச்சரியமா, 3000 ரூபாய 20 லட்சமா மாத்திட்டிய தம்பி, இது மரண மாஸ் லாபம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு யான் மிங்ஷின் தன் வயித்த புடிச்சுக்கிட்டு மூச்சு விட முடியாம அப்படியே தரையில தபார்னு விழுந்துடுறாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அலறாங்க. சூயுன்னர் பதறி போய் ஓடி வந்து, தாத்தா என்னாச்சு தாத்தா, என்ன பயமுடுத்தாதீங்கன்னு கதறா. லின் பீமோவும், டேய் சீக்கிரம் காரை எடுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு கத்துறாரு. யான்மிங்ஷின் ரொம்ப பலவீனமா சூயுன்னர் பேரை கூப்பிட்டிட்டு அப்படியே மயங்கிட்டாரு. தாத்தா என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு அந்த பொண்ணு தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டா. லின் பீமோவுக்கு மரண பயம் வந்துடுச்சு. பெரியவருக்கு இங்க ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்புறம் யாராலையும் பதில் சொல்ல முடியாதுன்னு நடுங்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ ஈஹான் ரொம்ப அமைதியா யோசிக்கிறான். என்னாச்சு இவருக்கு, செக் பண்ணி பாப்போம். அடுத்த செகண்ட் அவனோட இன்யாங் மிஸ்டிக் ஐஸ் பவரை ஆன் பண்றான். ஒரு நிமிஷம் உத்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வர்றான். பெரியவரோட இதய நரம்புகள்ல நெகட்டிவ் எனர்ஜி பூந்துடுச்சு. இது ஒரு சில நாளாவே அவருக்கு இருந்திருக்கு. அப்போ பீமோவோட ஆளுங்க வந்து கார் ரெடின்னு சொல்றாங்க. பீமோ அவசரமா யான் மிங்ஷினை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓட பாக்குறாரு. ஆனா ஹீரோ டக்குன்னு தடுத்து நிறுத்துறான். இப்போ இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிக்கிட்டு போனா ரொம்ப லேட் ஆகிடும், அங்க போறதுக்குள்ள உயிர் போயிடும். பீமோவுக்கு செம கோவம். ஓரம் போடா, பெரியவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ பொறுப்பேத்துக்குவியா அப்படின்னு ஹீரோவை தள்ளி விடுறாரு. ஹீரோ ரொம்ப கூலா, நான் மெடிசின் படிச்சிருக்கேன், என்ன ஒரு தடவை முயற்சி பண்ண விடுங்க, ஒருவேளை நான் இவரை காப்பாத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். இந்த நேரத்துல கூட உனக்கு கிண்டலா அப்படின்னு பீமோ நக்கல் அடிக்கிறாரு. ஆனா சூயுன்னர் திடீர்னு ஹீரோவை நம்புறா. நில்லுங்க, இவரை தாத்தாவை காப்பாத்த விடுங்கன்னு ஆர்டர் போடுறா. பீமோவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சிஸ்டர் சொல்றீங்க, இது பெரியவரோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், யோசிச்சு முடிவெடுங்கங்கிறாரு. ஆனா அவர் ரொம்ப உறுதியா, நான் இவரை நம்புறேன், ஹாஸ்பிட்டல் போனாலும் லேட் ஆகிடும்னு சொல்றா. ஹீரோ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தன் மைண்ட்ல இருக்கிற கோஸ்ட் வேலி மெடிக்கல் கிளாசிக் முறையை யூஸ் பண்ணி 6 எலமெண்ட் நீடில் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறான். ஹீரோவோட கை சும்மா மின்னல் வேகத்துல வேலை செய்யுது. லின்ஹூ, டீன் டாட் அப்படின்னு ஒவ்வொரு முக்கியமான அக்யூபாயிண்ட்லையும் ஊசியை இறக்குறான். அங்க இருக்கிற 2 பேருக்கும் ஹீரோவோட அந்த சூப்பர்ப் ஸ்கில்ல பார்த்து ஆச்சரியம் தாங்கல. நிஜமாவே தாத்தாவை காப்பாத்திருவானான்னு சூயுன்னர் வேண்டிக்கிறா. கடைசியா 2 விரலை உயர்த்தி அந்த மெயின் அக்யூபாயிண்ட்ல ஒரு அழுத்தம் கொடுக்கறான் ஹீரோ. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. ஹீரோ அப்படியே டயர்டாகி சேர்ல சாஞ்சிடுறான். ஒரு சில நிமிஷம் அப்படியே அமைதியா போகுது. சூயுன்னர் பதட்டமா கேக்குறா, தாத்தா முழிச்சிருவாரான்னு. ஹீரோ ரொம்ப ஜாக்கிரதையா, என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இனிமே அவர் முழிக்கிறது அவரோட மன வலிமையை பொறுத்ததுதான்னு சொல்றான். சூயுன்னர் மெதுவா தாத்தான்னு கூப்பிடுறா. அப்போ ஒரு மிரக்கல் நடக்குது. யான் மிங்ஷின் மெதுவா கண்ணை திறந்து, ஏமா அழுவுறேன்னு கேக்குறாரு. அங்க இருக்கிற 3 பேருக்கும் அப்படியே ஷாக்கு. தாத்தா முழிச்சிட்டாரு. சூயுன்னர் எமோஷனல் ஆகி தாத்தாவை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறா. தாத்தா முழிச்சிட்டீங்களா? யான் மிங்ஷின் ஹீரோவை பார்த்து ரொம்ப சின்சியரா, தம்பி ஈஹான், ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, இப்போ என் உடம்புல வலி இல்ல, மூச்சு விடவும் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோ ரொம்ப அடக்கமா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல பெரியவரே, ஆனா இனிமே உடம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கன்னு அட்வைஸ் பண்றான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த லின் பீமோ ஒரு கணக்கு போடுறாரு. பெரியவரோட இந்த நோயை சரி பண்ண உலகத்துல இருக்கிற பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. ஆனா இவன் அசால்ட்டா குணப்படுத்திட்டான். இவன் மட்டும் நமக்கு எதிரியாகிட்டா நம்ம குடும்பத்துக்கே ஆபத்துன்னு நினைச்சுக்கிட்டு டக்குன்னு ஹீரோ முன்னாடி தலை குனிஞ்சு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. தம்பி ஈஹான், எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும், நீங்க செய்வீங்களா? ஹீரோ தாராளமா, சொல்லுங்க பீமோ, என்னால முடிஞ்சா கண்டிப்பா பண்றேன், உங்க 2 குடும்பத்து கூடவும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது எனக்கும் நல்லதுதான்னு சொல்றான். பீமோ ரொம்ப வருத்தமா, எங்க அப்பாவுக்கு ஒரு தீர்க்க முடியாத நோய் இருக்கு, நிறைய டாக்டர்ஸை பார்த்தாச்சு, ஒருத்தராலையும் சரி பண்ண முடியல, ப்ளீஸ் தம்பி நீங்க வந்து அவரை குணப்படுத்தணும்னு கேக்குறாரு. ஹீரோவுக்கு ஒரு நிமிஷம் டவுட் வருது. என் மெடிக்கல் கிளாசிக் புக் இன்னும் முழுமை அடையலையே, போன வாட்டி ஏதோ லக்கில் நடந்துருச்சுன்னு யோசிச்சாலும் லின் குடும்பத்து கூட நெருக்கமா இருக்க இது ஒரு நல்ல சான்ஸ்னு முடிவு பண்றா. சரி பீமோ, எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன்னு ஒத்துக்கிறான். பீமோவுக்கு செம குஷி. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, அவர் குணமாகறாரோ இல்லையோ, நீங்க எப்பவும் லின் குடும்பத்தோட ஒரு நண்பன் தான்னு சொல்றாரு.
ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ரொம்ப மரியாதையா பேசாதீங்க, ஈஹான்னே கூப்பிடுங்கன்னு சொல்றான். பீமோ உடனே இன்னைக்கு செம சந்தோஷமான நாள், அதனால இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணலாம், நானே ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்றாரு. சூயுன்னரும் சந்தோஷமா ஒத்துக்கிறா. அவ மனசுக்குள்ள இந்த சான்ஸை வச்சு ஹீரோவை அப்படியே நம்ம பக்கம் இழுத்துடணும்னு பிளான் பண்றா. அன்னைக்கு நைட்டே சிட்டி சென்டர்ல இருக்கிற ஒரு லக்ஸரி ஹோட்டல்ல செம விருந்து. டேபிள் முழுக்க விதவிதமான சாப்பாடு இருக்கு. எல்லாரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ மெதுவா எழுந்து நான் ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு ஹோட்டல் லாபிக்கு வர்றான். தன் அக்காவுக்கு மெசேஜ் அனுப்புறான், லேட் ஆகிடுச்சு பயப்படாதான்னு. ஏன்னா அவங்க கவலைப்படுவாங்களேன்னு அவனுக்கு ஒரு பயம். அப்போ திடீர்னு ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றான். அங்க முன்னாடி ஒரு தெரிஞ்ச மூஞ்சி நிக்குது. பார்த்தா அது லூஃபே. அவ ஒரு ஓரமா நின்னுகிட்டு ஒருத்தன் கூட கடலை போட்டுட்டு இருக்கா. அவன் அவளை பார்த்து நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன்னு ஐஸ் வச்சிட்டு இருக்கான். அந்த ஹோட்டல் ஓரத்துல லூஃபே ஒருத்தன் கூட கடலை போட்டுட்டு இருக்கான். அந்த ஆளு அவளை பார்த்து இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கன்னு ஐஸ் வைக்கிறான். ஆனா அந்த பொண்ணு செம்ம கடுப்பாகி, லூஃபே உனக்கு இதெல்லாம் அழுக்கலையா, எனக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டல்லன்னு எரிஞ்சு விழடா. ஆனா அந்த ஆளு விடாப்பிடியா, என்னை ஏமாத்தாத, நான் ஆள் வச்சு விசாரிச்சுட்டேன், உனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சாதிக்கிறான். லூஃபே அவள் அப்படியே ஒரு மாதிரி வெறித்தனமான பார்வையால நோட்டம் விடுறான். இவ பிகர் சும்மா வேற லெவல்ல இருக்கு, இவளை மட்டும் வளைச்சு போட்டா செம்ம ஜாலியா இருக்கலான்னு மனசுக்குள்ள கணக்கு போடுறான். ஆனா வெளியே ரொம்ப நல்லம மாதிரி ஆக்ட் கொடுக்கறான். கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ ஈஹான் அந்த வரான். நிறுத்துறான்னு சத்தமா கத்திட்டு உள்ள நுழையிறான். லூஃபே எரிச்சலாகி யாரா இவன், உன்னோட பாடி கார்டான்னு கேக்குறான். ஹீரோக்கு அப்படியே கோவம் தலைக்கே ஏறுது. என்னடா சொன்னன்னு கேட்டுட்டு டக்குன்னு லூஃபையோட மணிக்கட்டை நறுக்குன்னு பிடிச்சு திருகுறான். அவன் வலியால அப்படியே அலறான். ஐயோ வலிக்குதுடா, கைய விடுடான்னு ததறான். நம்ம ஹீரோ அவனை அப்படியே சல்லுன்னு தூக்கி செவுத்துல மோதி எறியறான். லூஃபே அப்படியே ஆத்திரத்துல ஹீரோவை கெட்ட வார்த்தையில திட்டுறான். இத பார்த்ததும் நம்ம சூயுனருக்கு ஒரு ஐடியா வருது. ஹீரோ கூட இன்னும் நெருக்கமா இருந்தா நல்லா இருக்குமேன்னு பிளான் போடுறா. ஹீரோவை பார்த்து செல்லமா கோவிச்சுக்கிறான். ஏண்டா இவ்ளோ லேட்டு, உன் கேர்ள் ஃப்ரெண்ட ஒருத்தன் இப்படி கொடுமைப்படுத்துறான், இப்பதான் வரியான்னு கேக்குறா. இத கேட்டதும் அங்க இருக்கிற 2 பேருக்கும் அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. யுன்னர் ஹீரோவை பார்த்து ரொம்ப கொஞ்சலா யான் காக்கா என்ன காப்பாத்துன்னு கூப்பிடுறா. ஹீரோக்கு மனசுக்குள்ள ஒரே குஷி. ஆஹா, இவளே நமக்கு சான்ஸ உருவாக்கி தராளேன்னு நினைச்சுக்கிட்டு அவளும் விளையாடுறான். கொஞ்ச நேரம் தானே பிரிஞ்சிருந்தோம், அதுக்குள்ள என் மேல இவ்ளோ ஆசையான்னு நக்கல் அடிக்கிறான். லூஃபே கத்துறான். டேய், ஏன் ஆளையே என்கிட்ட இருந்து தூக்க பாக்குறியான்னு சொல்லிட்டு வெறித்தனமா ஹீரோ மேல பாயிறான். சூயுனர் பயந்து போய் ஈஹான் ஜாக்கிரதைன்னு கத்துறா. ஆனா நம்ம ஹீரோ இப்ப பழைய ஹீரோ இல்ல, பயங்கரமா ட்ரைனிங் எடுத்தவனாச்சே. அப்படியே சல்லுன்னு திரும்பி ஒரு மரண அடி, ஒரு உதை, ஓடி போயிடடான்னு கத்திட்டு அவனை போட்டு மிதிக்கிறான். சூயுனர் ஹீரோவோட வேகத்தை பார்த்து அசந்து போயிட்டா. நீ நிஜமாவே வேற லெவல்டானி பாராட்டுறா. லூஃபே ஒரே மூவ்ல காலி. அங்க இருக்கிற அசிங்கமான ஆளுங்க கூடலாம் இனிமே நிக்க கூடாதுன்னு ஹீரோ முடிவு பண்றான். சூயுனரோட இடுப்புல மெதுவா கை வச்சு அவள அங்கிருந்து கெத்தா கூட்டிட்டு போறான். லூஃபே பின்னாடி இருந்து கத்துறான். ஈஹான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சபதம் எடுக்கிறான். 2 பேரும் மெதுவா வெளியே வராங்க. யுன்னர் ஹீரோவோட சட்டைய செல்லமா புடிச்சு இழுத்து நிஜமாவே என் கூட டேட்டிங் வர போறியான்னு வாய் பிதுக்கி கேக்குறா. ஹீரோ சத்தமா சிரிச்சிடுறான். ஏன்னா இப்பதான் நடிச்சு முடிச்சாங்க, ஆனா அது நிஜ மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. யுன்னர் பொய் கோபத்தோட நீ ரொம்ப மோசண்டான்னு சொல்லிட்டு திரும்பி நடக்கிறா. ஹீரோ அவள போறதையே பார்த்துட்டு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறான். அப்போ திடீர்னு அவ திரும்பி ஹீரோட பேரை சொல்லி கூப்பிடுறா. என்னாச்சுன்னு ஹீரோ கேக்குறான். நாளைக்கு ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், வரியான்னு கேக்குறா. அடுத்த நாள் 2 பேரும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஏரியாக்கு வராங்க. அங்க ஒரு கூட்டமான ஆன்டிக் மார்க்கெட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. நீ சொன்ன அந்த த்ரில்லான இடம் இதுதானான்னு ஹீரோக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. ஆனா யுன்னர் அங்க இருக்கிற ஜேட் அப்புறம் விலை உயர்ந்த கற்களை பத்தி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல விளக்குறா. ஹீரோவோட கையை பிடிச்சு இழுத்துட்டு உள்ள கூட்டிட்டு போறா. இன்னைக்கு புதுசா ரஃப் ஸ்டோன்ஸ் வந்திருக்கு, வா போலான்னு சொல்றா. ஹீரோ நேத்து நைட் எடுத்த ட்ரைனிங்க நினைச்சு வருத்தப்படுறான். ஏதோ பெரிய போர் வரும்னு நினைச்சேன், பார்த்தா இங்க கூட்டிட்டு வந்துட்டா. உள்ள போன உடனே 2 பேரும் நின்னு அங்க இருக்கிற கற்களை பாக்குறாங்க. ஏகப்பட்ட கற்கள் அங்க குவிஞ்சு கிடக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் யுன்னரை பார்த்ததும் வாங்க மேடம்னு வரவேற்கிறாங்க. அப்போ அங்க மாஸ்டர் வாங் வரான். அவனுக்கு செம்ம கெட்ட ஆட்டிடியூட். போன வாட்டி நான் இங்க இல்ல, அதான் நீ ஜெயிச்ச, இந்த வாட்டி நான் இருக்கேன்னு சீன் போடுறான். அங்க இருக்கிற கூட்டமெல்லாம் மாஸ்டர் வாங் வந்ததை பார்த்து அப்படியே பரபரப்பாகுது. ஏன்னா அவன் அந்த ஊர்லயே பெரிய எக்ஸ்பர்ட். யுன்னர் மெதுவா ஹீரோ கிட்ட இவன் எங்க பிசினஸுக்கு பெரிய எதிரிடான்னு சொல்றா. மாஸ்டர் வாங் உடனே ஒரு சவால் விடுறான். ஒரு கல்ல தேர்ந்தெடுக்கிற கேம் விளையாடலாமான்னு யாரு ஜெயிக்கிறான்னு பார்க்கலான்னு கேக்குறான். யுன்னர் பயப்படுறா. ஏன்னா அவனோட டேலண்ட் இவளுக்கு கம்மிதான். தாத்தாவை கூப்பிடலாமான்னு யோசிக்கிறா. மாஸ்டர் வாங் நக்கலா பயமா இருந்தா இப்பவே கிளம்பிடுமான்னு கிண்டல் பண்றான். நம்ம ஹீரோ உடனே முன்னாடி வந்து யுன்னர் சார்பா இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன்னு கெத்தா சொல்றான். கூட்டத்துல ஒரே பேச்சு. யாரா இவன், இவனுக்கு என்ன தகுதி இருக்கு இவளுக்காக பேசன்னு கிண்டல் பண்றாங்க. மாஸ்டர் வாங் இவனுக்கு என்ன தகுதி இருக்கு இவளுக்காக பேசன்னு கேக்குறான். ஹீரோ ஏதோ சொல்ல போற நேரத்துல யுன்னர் டக்குன்னு ஹீரோவோட கையை பிடிச்சுக்கிட்டு இவன் என் பாய் ஃப்ரெண்ட், இவனுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு டிக்ளேர் பண்றா. அங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் அப்படியே வயிறு எரியுது. ஹீரோ மேல செம காண்டுல இருக்காங்க. மாஸ்டர் வாங் சவாலுக்கு ஒத்துக்கிறான். ஆனா ஒரு பெரிய பெட் கேக்குறான்.
நீங்க ஜெயிச்சா சரி, ஆனா நான் ஜெயிச்சா இந்த மார்க்கெட் நடுவுல இருக்கிற உங்க ஃபேமிலியோட ஜேட் ஷாப் எனக்கு வேணும்னு பேராசையோட கேக்குறான். எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க, ஏன்னா அது பல கோடி மதிப்புள்ள கடை. ஹீரோ ரொம்ப கூலா கேக்குறான், சரி ஒருவேளை நீ தோத்துட்டா என்ன பண்ணுவ? மாஸ்டர் வாங் நக்கலா சிரிக்கிறான், நான் தோக்கவே மாட்டேன்டான்னு சொல்றான். அப்படி ஒருவேளை நான் தோத்துட்டா இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நான் அவமானத்தை ஏத்துக்கிட்டு உன்னோட கடைக்கு சமமான விலையுள்ள சொத்தை உனக்கு தந்துடுறேன்னு சொல்றான். யுன்னர் பயத்தோட ஹீரோவை பாக்குறா. உன்னால முடியுமாடான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ, மாஸ்டர் வாங் சவால் விட்ட உடனே நம்ம ஈகான் ரொம்ப தெம்பா என்னால முடியும் அப்படின்னு அடிச்சு சொல்றான். இத கேட்டதும் சூ யுன்னர் அந்த டீல ஓகே பண்ணிடுறா. மாஸ்டர் வாங் சுத்தி இருக்கிற எல்லாரையும் சாட்சியா கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ சம எனர்ஜியோட சரி வாங்க அந்த கல்லை செலக்ட் பண்ண ஆரம்பிக்கலான்னு கிளம்புறான். ஆனா அவன் பாட்டுக்கு ஏனோ தானோன்னு கல்லை எடுக்கிறத பார்த்ததும் யுன்னர் டென்ஷன் ஆகிடுறா. டே ஈகான், அப்படி இல்லடா, அந்த கல்லுக்கு மேல இருக்கிற டிசைனு, அந்த கிறிஸ்டல் இதெல்லாம் வச்சுதான் உள்ள என்ன இருக்குன்னு கணிக்கணும்னு கிளாஸ் எடுக்கிறா. நம்ம ஹீரோ ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி, அப்படியா மேடம், சரி இதுல எந்த கலர் ஜேடு ரொம்ப விலை அதிகமானதுன்னு கேக்குறான். இத கேட்டதும் யுன்னருக்கு ஷாக்கு. சுத்தி இருக்கிற கூட்டம் அப்படி நக்கலா சிரிக்குது. டேய், ஜேடுல எது காஸ்ட்லின்னு கூட தெரியாம இவன் மாஸ்டர் வாங் கூட மோத வந்துட்டானா, இவன் காலின்னு கிண்டல் பண்றாங்க. யுன்னர் கடுப்பாகி, அறிவில்லாம வந்து சவால் விடுறியே, பளிங்கு மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்குமே அதுதான்டா ரொம்ப விலை அதிகம்னு விளக்குறா. ஹீரோ அதை அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கிறான். யுன்னர் இப்ப ரொம்ப அப்செட் ஆகி, சரி விடு நானே செலக்ட் பண்றேன்னு வர்றா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஒரு கல்லை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். என்னது, அதுக்குள்ள எடுத்துட்டியான்னு அவ பதறி போய் கிட்ட வந்து பாக்குறா. அந்த கல்லுல ஒரு கிறிஸ்டல் கூட இல்ல, மேல முழுக்க விரிசலா இருக்கு. அதோட விலை வெறும் 500 ரூபாய் தான். யுன்னருக்கு அதிர்ச்சியாகிடுச்சு. இது என்னடா தேராத கல்லா இருக்குன்னு கேக்குறா. ஆனா ஹீரோ செம கான்ஃபிடென்ட்டா, இது ஒரு லாபமான டீல் பாருன்னு சொல்றான். யுன்னர் கோபத்துல அவன் தலையிலேயே ஒரு கொட்டு வச்சு, அறிவு இருக்காடா உனக்குன்னு திட்டுறா. கூட்டம் இப்போ இன்னும் ஓவரா கிண்டல் பண்ண ஆரம்பிக்குது. இந்த கல்லு பல வருஷமா இங்கேயே கிடக்கு, எவனுமே வாங்கல, இவன் போய் இதை தூக்கியிருக்கானே அப்படின்னு அவங்க ஹீரோ தோத்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. மாஸ்டர் வாங் நக்கலா, சரி நேரத்தை வேஸ்ட் பண்ணாம கல்லை வெட்ட ஆரம்பிங்கன்னு சொல்றாரு. யுன்னர் பயந்து போய் கடைசி நிமிஷத்துல கல்லை மாத்த பாக்குறா. ஆனா ஹீரோ அவ கைய கெட்டியா புடிச்சுக்கிட்டு, என்ன நம்பு, ஒருவேளை நான் தோத்துட்டா அதுக்கு முழு பொறுப்பும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப மென்மையா சொல்றான். யுன்னர் அப்படியே முகம் செவந்து போய் அமைதியா தலையாட்டி சம்மதிக்கிறா. சரிடா நீயே முடிவெடு, தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டா. இத பார்த்ததும் அங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஒரே பொறாமை. இந்த சின்ன பையனுக்கு எப்படிடா இந்த அழகான பொண்ணு இவ்ளோ சப்போர்ட் பண்றான்னு வயிறு எரியிறாங்க. மாஸ்டர் வாங் முகத்துல எள்ளும் கொல்லும் வெடிக்குது. நீ என்னதான் சீன் போட்டாலும் தோக்க போறது உறுதின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ ரொம்ப கூலா, தோக்க போறது நான் இல்ல நீதான்னு பதிலடி கொடுக்கறான். அப்போ ஒரு ஆள் வந்து, மாஸ்டர் எல்லாம் ரெடின்னு சொல்றான். மாஸ்டர் வாங் எல்லாரையும் எச்சரிக்கிறாரு, ரொம்ப ஜாக்கிரதையா வெட்டுங்க, இதுக்குள்ள பல கோடி மதிப்புள்ள ஜேடு இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் வெட்டுறோம்னு சொல்றாங்க. அடுத்த செகண்ட் ஹை பிரஷர் வாட்டர் கட்டிங் மெஷினு, பிளாஸ்மா மெட்டல் கட்டிங் டூல்ஸ்னு எல்லாத்தையும் இறக்குறாங்க. மாஸ்டர் வாங்கோட ஆளுங்க ரொம்ப நுணுக்கமா வேலைய ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் யுன்னர் ஹீரோவோட கல்லை காட்டி, இந்த பக்கமும் கொஞ்சம் வெட்டுங்கன்னு அங்க இருக்கிற அங்கிள் லீ கிட்ட கேக்குறா. அவரும் சரிமான்னு கிளம்புறாரு. ஆனா அந்த கடை ஆளுங்க கொண்டு வந்த டூல்ஸை பார்த்ததும் யுன்னர் கத்துறா, என்னது இதை வச்சா வெட்ட போறீங்க? அவங்க ரொம்ப அலட்சியமா, இந்த கல்லுக்குள்ள ஒண்ணு இருக்காது, அதான் சும்மா போட்டு உடைக்கலாம்னு இருக்கோம்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே முன்னாடி வந்து, அந்த டூல்ஸை கீழே வைங்க, நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்றான். யுன்னர் சம காண்டுல அங்க இருந்த டூல்ஸை கீழே எரிஞ்சிட்டு, கடைசி நிமிஷம் வரைக்கும் விடமாட்டோம்னு சொல்றா. ஆனாலும் மனசுக்குள்ள, இவன் பண்றத பார்த்தா சரிப்படாது போலயே, தாத்தாவை கூப்பிடலாமான்னு பயப்படுறா. அப்போ திடீர்னு எல்லாரும் ஆச்சரியத்துல கத்துறாங்க. மாஸ்டர் வாங் வெட்டின கல்லுக்குள்ள இருந்து செகண்ட் கிரேட் ஐஸ் ஜேட் வெளியே வருது. இது ஒரு பெரிய வின்னிங். மாஸ்டர் வாங் குஷியாகி, விடாதீங்க வெட்டுங்க, இந்த ரவுண்டு நமக்கேன்னு ஆர்டர் போடுறாரு. வந்துடுச்சுன்னு அங்க இருக்கிறவங்க கத்துறாங்க. அதை பார்த்ததும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஏலம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 20 லட்சம், 30 லட்சம், 35 லட்சம்னு விலை ஏறுது. ஆனா மாஸ்டர் வாங் தடுத்து நிறுத்துறாரு. அவசரப்படாதீங்க, அந்த பக்கம் அந்த அறிவாளி என்ன பண்றான்னு பார்த்துட்டு அப்புறம் ஏலம் விடலாம்னு நக்கல் அடிக்கிறாரு. கூட்டம் ஹீரோவை பார்த்து, இவங்க என்னடா கோடாரி வச்சு கல்ல உடைக்கிறாங்க, கேவலமா இருக்குன்னு கேலி பண்ணுது. யுன்னர் பதட்டமா, ஈகான் அவங்க முடிச்சிட்டாங்க, நீ என்ன பண்றன்னு கேக்குறா. ஹீரோ ரொம்ப நிதானமா கோடாரிய தூக்கி, உள்ள இருக்கிற ஜேடு டேமேஜ் ஆகாம இருக்க கரெக்டான இடத்த பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றான். மாஸ்டர் வாங் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. என்னது, கல்லுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னமோ கண்ணுல தெரியற மாதிரி பேசுறான் பாரு. ஹீரோ மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறான். ஏன்னா அவனுக்கு நிஜமாலுவே உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமே. டக்குன்னு கோடாரிய ஓங்கி வீசி அந்த கல்லை உடைக்கிறான். மாஸ்டர் வாங் நக்கலா, இப்படி அவசரப்பட்டா ஒன்னும் கிடைக்காதுடான்னு சொல்றாரு. ஆனா அந்த கல்லு உடைஞ்சு உள்ள இருக்கிற பொருள் வெளியே வந்த உடனே
மாஸ்டர் வாங் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. அங்க இருக்கிற எல்லாரும் கண்ணை மூடிக்கிறாங்க. ஏன்னா அந்த கல்லுல இருந்து அப்படி ஒரு கண்ணை பறிக்கிற வெளிச்சம் வருது. சூயுன்னர் ஆச்சரியத்துல, கைய பாரு, அதோ பச்சை கலர்ல ஏதோ மின்னுதுன்னு கத்துறா. ஹீரோ அந்த மின்னும் ஜேட கையில எடுத்துக்கிட்டு ஒரு மாசான சிரிப்போட சொல்றான், சாரி மாஸ்டர் வாங், இந்த வாட்டியும் நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்னு கூட்டம் அப்படியே வாயடிச்சு போய் பாக்குது. அந்த ஜேடு ரொம்ப பெருசாவும் உலகத்திலேயே மிக உயர்ந்தமான ஜேடாவும் இருக்கு.